கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் ஆமோஸ் புஸ்தகத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவாதி தேவன் தேவ ஜனங்கள் செய்கிற அந்த ஆராதனையை வெறுக்கிறதாக இங்க நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த பாடல்களை பார்த்து தேவன் இறைச்சியின் சத்தம் என்று சொல்லுகிறார். தேவனை அவர்கள் பாடி மகிமைப்படுத்த நினைக்கிறார்கள். அந்த பாட்டினுடைய சத்தத்தை ஆண்டவர் மிக கூச்சலா இருக்கிறது, இரைச்சலின் சத்தத்தை நிறுத்து, உன் வீணையின் சத்தத்தை நிறுத்து, அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது, ஆராதனை செய்கிறவர்கள் உதடுகளினாலே அல்ல, இருதயத்திலிருந்து ஆராதனை செய்வது முக்கியம். அது மட்டுமல்ல, ஆராதனை செய்வதற்கு பாடல்கள் பாடவும் வீணைகளை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வாசிக்கிற தாளந்துகள் போதாது, சாட்சியின் வாழ்க்கை வேண்டும் என்று அர்த்தம். எப்பொழுது ஒரு மனிதனுடைய சாட்சியின் வாழ்க்கையில் கோளாறு அல்லது ஒரு மனிதனுடைய இருதயத்திலே கோளாறு இருக்கிறதோ, அவன் உதட்டளவு மேல்நோட்டமாக எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வாசித்தாலும் எப்படிப்பட்ட பாடல்களை பாடினாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானதென்று நாம் இந்த வசனத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இது போலதான் ஒரு சபை இருந்ததாம். அந்த சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தான். அந்த ஊழியங்கள் நடக்கிற காரியங்களில் ஒரு வாலிபனும் இருந்தான். அந்த வாலிபன் மிக பெரிய ஒரு தாளந்துகளை பெற்றவன். அவனால் கீபோர்டு வாசிக்க முடியும், கிட்டார் வாசிக்க முடியும், அருமையான எலக்ட்ரிஷியன் வேலை செய்ய முடியும், எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செய்ய முடியும், சிஸ்டம் ஒர்க்கு, நெட்வொர்க்கிங் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு சபை ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா தாளந்துகளும் அந்த வாலிபனிடத்தில் இருக்கிறதாம். அந்த வாலிபன் ஒரு வாரம் பூரா ரொம்ப பிஸியா இருப்பாராம். அவரை தேடி எத்தனையோ பேர் வருவார்களாம். அவரை கூட்டிக் கொண்டு போய் தங்களுடைய சபைகளிலும் தங்களுடைய ஜப கூட்டங்களிலும் எத்தனையோ பேர் இந்த வாலிபனுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்திக் கொள்வார்களாம். அவர் இசையை வாசித்தார் என்றால் எல்லாரும் மதிமயங்கி விடுவார்களாம். அவர் ஆராதனை செய்ய ஆரம்பித்தார் என்றால் எல்லாரும் அந்த ஆராதனையில் இணைந்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு தாளந்தை பெற்றவர், அருமையான தாளந்தை பெற்றவர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சொந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற அந்த வாலிபனை இந்த பாஸ்டர் பயன்படுத்தவே மாட்டாராம். அதை பார்த்து அந்த சபை மக்கள் எல்லாம் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்களாம். இவ்வளவு அருமையான தாளந்து பெற்ற இந்த வாலிபனை வீணாக இந்த பாஸ்டர் உட்கார வச்சுட்டாரு, என்னதான் ஆச்சு இந்த பாஸ்டருக்கு, ஏன் இவர் சிந்திக்கவே மாட்டாரா, ஏன் இப்படி செய்யறாரு, இந்த அருமையான தாளந்தை பயன்படுத்தினா நமக்கும் நல்லா இருக்கும் இல்ல, நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும், அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இல்ல, ஏன் இந்த பாஸ்டர் இப்படி அந்த தாளந்துள்ள அந்த வாலிபனை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்ததாம். ஒரு நாள் யாரோ ஒருவர் அந்த பாஸ்டர் இடத்தில் கேட்டபோது அவர் சொன்னாராம், உண்மைதான், அந்த வாலிபனுக்கு எல்லா தாளந்துகளும் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த தாளந்துக்காக நான் அந்த மனிதனை சபை ஊழியம் செய்யறதுக்கு தாளந்து இருக்கிறதுனால சபையில நான் பயன்படுத்த முடியாது. ஆனா அவனுடைய சாட்சியின் வாழ்க்கை, அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை, அது முக்கியமானது. இந்த இடத்திலே பெரும்பாலும் நல்ல தாளந்தை பயன்படுத்தி நல்ல கீபோர்டு வாசிக்கிறாரு, கிட்டார் பிளே பண்றாரு, வர்ஷிப்பும் பண்றாரு. அதே போல ஆர்கெஸ்ட்ராவுக்கு சென்று சினிமா பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்காரு, சினிமா காரியங்களையும் வாசித்துக்கிட்டு இருக்காரு, உலக காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. உலக ரீதியின்படியும் சபையின்படியும் ஒரு பெரிய தாளந்து பெற்ற மனிதன். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோ இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் ஆராதனை செய்ய முடியும் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னாராம். தாளந்துகளை விட ஒரு மனிதனுடைய சாட்சியின் வாழ்க்கை தான் முக்கியம் என்று அந்த பாஸ்டர் சொன்ன போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்ததாம். அன்பானவர்களே, பாருங்கள், அப்படிதான் நாம் நல்ல ஒரு குரல் வளம் கொண்டவர்களா இருக்கலாம், நல்ல திறமையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா நம் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் பாடுகிற தேவ பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லா பாடல்களும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று இந்த வசனம் சொல்லுகிறது.
அது மட்டும் இல்ல, நாம் வாசிக்கிற வீணையோ கீபோர்டோ கிட்டாரோ எதுவா இருந்தாலும் அது கர்த்தர் அந்த அந்த இரைச்சலை நிறுத்து, அதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன். அன்பானவர்களே, நம்முடைய தாளந்துகளை விட சாட்சியின் வாழ்க்கை முக்கியம். நாம் எத்தனை தாளந்து பெற்று எத்தனை இடத்துல பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை விட நம் இருதயம் சுத்தமாய் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஆகையால் தாளந்துகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது, அதுவும் உண்மைதான். அதோடு சேர்த்து கிறிஸ்துவின் சாட்சியின் வாழ்க்கை இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் மகிமைப்படுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த சமயத்துலப்பா. இதோ இந்த செய்தியை கேட்ட யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, தாளந்து ஓட சேர்த்து சாட்சியின் வாழ்க்கையும் இருதய சுத்தமும் மிகவும் முக்கியமானது என்று அறிந்து கொள்ள எங்கள் யாவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.